மாடுப்பா பூனை பூனை அது இங்க உட்கார்ந்து இருந்தவங்கள காணா அது இருக்கிறதுனால இந்த மாடு படுத்துறாங்க ஏப்பா இங்க உட்கார்ந்து இருந்தவங்கள காணா இதா இருக்காமா எல்லாம் போயிட்டாங்க வீட்டுக்கு படுக்க நானும் கட்டதான குடுங்க அம்மா நமக்கு இங்க வேலை இருக்கு அவங்களுக்கு வீட்டுல வேலை இருக்கு ரொம்ப போறாங்க எனக்கு கொஞ்சம் வந்து சொட்டானே ஓ போங்கற பூரா முழுசாமி பரவல பாப்பா நீ பாபா நமக்கு இங்க வேலை இருக்கு ஆமா அவங்களுக்குலாம் வீட்டுல வேலை இருக்கு என்ன வேலை தெரியாத உனக்கு எனக்கு என்ன தெரியும் சமைக்கிறது சமைக்கிற வேலையா ஆமா காலையில பலகாரம் போடணும் ஆமா இட்லிக்கு முத்துராசப்பா சொல்லுமா சொல்லுமா ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு பிள்ளைய பார்க்கையில முகமெல்லாம் வாடி போச்சு ஆறு கரைக்கிட்டேன் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கேன் எனக்கு வாடியா இருக்குது மனசே கஷ்டமா இருக்கு ஏமா மனசு கஷ்டம் உனக்கு இந்த கூட்டத்தை பார்க்க பார்க்க எனக்கு மனசெல்லாம் வலிக்குது எனக்கு அதை விட கஷ்டமா குண்டு ஊசி போட்டா கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு ஆமாம்மா அமைதியா இருங்க அமைதியா பாப்பா எதுவும் சொல்ல போறது பாவம் அழுதுகிட்டே சொல்லுது யாருக்கிட்ட சொல்றீங்க கூட்டம் உட்காந்துருக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குமே நம்ம தொழில் பண்ணணும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க நான் ஏன் வாழ பிடிக்கலன்னு சொன்ன தெரியுமா ஏமா சொல்லுமா எங்க வீட்டுக்காரு பாத்தீங்களா ஏமா வீட்டுக்காரா வீட்டுக்காரு இல்ல என்னுடைய கணவர் புருஷர் புருஷன் புருஷன்னு சொல்லக்கூடாது புருஷர் ஏன் இரு போடணுமா இரு போடுமா ஓ மரியாதை சொல்லு என்னது கணவரை பார்த்தீர்களா உங்கள் கணவரை நான் பார்க்கவில்லை ஏன் பார்க்கவில்லை எதற்காக நீங்க பார்க்கவில்லை எங்கு சென்றாரோ என்று எனக்கே தெரியவில்லை இங்கதானே வந்தியா அந்த நாய் நாய் எல்லாம் பேசாத ஒரு பன்னின்னு சொல்லு ஒரு மாறுன்னு சொல்லு அதையெல்லாம் மரியாதைக்குரியதுகள் அதை போய் இவனோட சேர்க்கலாமா நாய் இதே மரியாதை உள்ளது பன்னி மாடெல்லாம் மரியாதை கிடையாது அதாவது எங்க வீட்டுக்காரர் எங்க அண்ணன் தேடி வந்தேன் ஆனா நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்னது அவங்க வீட்டுக்காரர் கெட்டவனா இருக்கலாம் போல பாத்து வீட்டுக்காரன்னு சொல்றீங்களா மரியாதைன்னு சொல்றீங்களா அப்ப நானே நினைச்சேன் ஆனா நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி கிடையாது என்னுடைய புருஷன் மாதிரி இங்க யாருக்குமே புருஷன் அமைஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு கணவருங்க நல்ல புருஷனாமா நல்ல புருஷன் அந்த மாதிரி புருஷன் எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவாரு யார் உங்களுக்கா இது எனக்கு இல்ல மகளுக்கு மகளுக்கா அதாவது என் புருஷன் எப்படின்னா மழை பெய்யினாலும் பெய்யும் அப்படி ஒரு உத்தம 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 புத்திரமா அம்பளையில பத்தினி என் புருஷன் பத்தினே 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 ஏதோ ஒரு தினே அப்படி ஒரு புருஷன் எனக்கு நல்ல புருஷன் நல்ல ஒரு கொடுத்து வச்ச பிள்ளை வாடான்னா வருவேன் போடான்னா போவேன் உட்கார்றான்னா தான் உட்காருவேன் ஏமா வாடான்னு சொல்லக்கூடாது வாங்கன்னா வரணும் போங்கன்னா போகணும் அப்படி சொல்லணும் அந்த அளவுக்கு என்னை பாத்துக்கிறாருன்னு சொல்றேன் நான் உங்கள்கிட்ட அப்படின்னு நீ சொன்னாலும் கேட்டுக்கிறாரு அப்படி ஒரு கணவருங்க நல்லவருங்க கட்டினா இவரத்தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்று கட்டினேன் ஏன் ஒரு காலம் என்னாச்சு வாதமா உனக்கு இல்ல நெருஞ்சி உங்களுக்கு குத்திருச்சுன்னு அந்த காலத்துக்கிட்டே இருக்கீங்க சரின்னு பாருங்க என்னம்மா என் புருஷன் எல்லாம் நல்லவங்க நல்ல மனுஷன் சொக்க தங்கம் சொக்க தங்கம் விஜயகாந்த் படம் எடுத்தாரு அந்த படம் இல்ல அவருடைய மனசு சொல்றேன் ஆனா அவங்க குடும்பத்துல ஒண்ணு இருக்கு பத்தியலா குடும்பத்துல யாருமா இருக்கா என் புருஷனை பத்த நாய் ஒண்ணு தெரியுது நாய் எல்லாம் இல்ல நாய் எப்படி பெக்கும் என் மாமியாரதே நாயின்றேன் மாமியார நாய்க்கிறியா மரியாதை சொல்லு மாமியார் உங்க அம்மா இல்லையா உனக்கு மாமியா இல்லையா ஒரு பொம்பளை நீங்க வேற எப்ப ஒரு மாமியார்னா என்னங்க பண்ணணும் மகனையும் மருமகளையும் சேர்ந்து ஒரு 4 கோயில் குளத்துக்கு போயிட்டு வரட்டும் ஒரு 4 கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் ஒரு 4 குளத்துக்கு போயிட்டு ஒரு தியேட்டர்ல போய் படத்தை பார்த்துட்டு வரட்டும் ஒரு நாள் சுற்றுலா போயிட்டு இப்படி நினைக்கிறது மாமியா ஆனா என் மாமியா வேற மாதிரி என்னது என் புருஷன் பக்கத்துல உட்கார விட மாட்டா என் புருஷன் கூட பேச விட மாட்டா ஏமா அப்போ புருஷ பக்கத்துல அழுகாதம்மா வருத்தப்படாத ரொம்ப என் புருஷன் கூட படுக்கிறது கூட விடணும்னா என்ன மாமியாவாது படுக்க கூட விடலையாப்பா அந்த அளவுக்கு என் மாமியாங்க நீ தனியா தான் படுக்கிறியா மாமனார் கூட போய் படுக்கிறேன் அவரு உசுரோட இருக்காருல்ல ஹலோ துணைக்கு போய் படுக்கிறேன்னு நீங்க வேற சரிம்மா அப்படின்னு பாருங்க நான் என் புருஷனை கூப்பிட்டு சொன்னேன் அப்பா உங்க அம்மாவை சொல்லி வையே
கல்யாணம் முடிச்ச சின்ன பிள்ளைய அப்படி இப்படிதான் இருப்பான். சரி. இதை அவங்க அம்மா பெருசா எடுத்துக்கிட்டு தேவையில்லாம பண்ணுது. ஒழுங்கா சொல்லி வச்சு கூட அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேங்க. நான் சொல்லுவேன் கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். என் புருஷனும் போய் சொல்லல, என் மாமியாலும் திருந்தல. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன். வருஷ கணக்கா ஆயிடுச்சு. முதல் வருஷம் போய் 2வது வருஷம் கல்யாண நாள் நடந்துட்டு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. ஆமா, கல்யாணத்தை 2 வருஷமா ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு புழுவோ ஒரு பூச்சியோ எதுவுமே இல்லாம கிடக்கும். ஆமா, நீ தான் மாமியா தான் உன்னை படுக்க விட மாமனார்ட்ட போய் படுத்தா எனக்கா பிள்ளை வரும். சரின்னு நானே மாமியா முதல் வருஷம் 2வது வருஷம் கல்யாண நாள் மாமனார்ட்ட நீ படுத்தல, மாமியார்ட்ட என் புருஷன்ட்ட போய் படுத்துக்கு. சூப்பர், அருமையான குடும்பம். சரி பாருங்க, நானு எங்க அப்பா 2வது வருஷம் கல்யாண நாள் வந்துச்சு. சரி. அன்னைக்கு வீட்டுல விசேஷம். என்ன விசேஷம்? இந்த கல்யாண நாள் நல்லா கறி மீன் நிறைய எடுத்துருக்கோம். அதுதான் நேரம்னு ஒண்ணு மண்ணளப்பு. அதுதான் சமயம்னு என் மாமியால போட்டு சொல்லிட்டேன். போட்டு சொல்லி அறுவாள் எடுத்து வெட்டிட்டியா? அப்படிலாம் ரத்தம் ஒரு கொலைகேஸ் ஆகி போயிடும். மருந்து இருந்தாலும் வச்சோம்னா போஸ்ட்மார்ட்டம்ல கண்டுபிடிச்சு போவாங்க. அதுக்காண்டி என்ன பண்ண? நேரம் மீன் மார்க்கெட்டு போனேன். மீன் குழம்பு வச்சு நல்லா சாப்பிட சொல்றீங்க. அம்மா, அத்தாமார்களே, மாமியாமார்களே, எல்லாரும் பத்திரமா இருக்க. ஏதோ சொல்ல வருது. 2 கிலோ மீன் வாங்கி நல்லா கழுவி மஞ்சள் பொடியை போட்டு குழம்பு வச்சு கழுவி எவ்வளவு அக்கறை மாமியா மேல பாரு. நல்ல மிளகா பொடி, மஞ்சள் பொடி, குழம்பு பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் புளியை உண்டை கரைச்சி ஊத்தி நல்லா புளி குழம்பு கொள்ளன்னு வச்சுக்கிட்டேன். கையில அள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். ஆமா, அவ்வளவு கொள்ளன்னு வச்சு நல்லா சோறு வடிச்சு என் மாமியார உட்கார வச்சு சாப்பிட சொன்னேன். நீ வந்து கொடுத்து வச்ச உன்னை படுக்க கூட விட மாட்டேங்குது. நீ இவ்வளவு உதவி பண்ணிருக்க பாரு. மீன் குழம்பு வச்சு இவ்வளவு சாப்பிட சொல்லி குழப்பம்னு வச்சு அது சாப்பிட சொல்லியிருக்கேன். நல்லா தட்டு நிறைய சோறை போட்டு நல்லா மீன் குழம்பு சலன்னு ஊத்தி சாப்பிடுங்க தட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? இந்த பொம்பளை மறுசோறு ஏற்குது. குழம்பு கொஞ்சோண்டு எடுத்துட்டு வா தாண்டுச்சு அடுப்படியில போய். நானும் அடுப்படிக்குள்ள போனேன். குழம்பு சட்டியில இருந்துச்சு. ஒண்ணும் பண்ணல, அந்த சட்டியில குழம்ப எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு குருணை மருந்து கொஞ்சோண்டு ரோக்கரு அதுல கலந்துட்டேன். அது என்ன மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க. சாம்பார்லயும் மீன் குழம்பு சாம்பார்ல வச்சிருக்கலாம், கலக்க கூடாது. சாம்பார்லயோ புளி குழம்புலயோ வச்சோம்னா வாடை காமிச்சு கொடுத்துரும். மீன் குழம்புல வச்சா வாடை காட்டாது. புளி வேற நிறைய காய்ச்சி ஊத்திட்ட. ஆமா, வாடையும் தெரியாது, ஈஸியா கொடுத்துட்டு போயிடலாம். இத சொல்லிட்டு ஊர்ல செருப்புடி ஆகிய தெரியாது. இல்லம்மா, நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். என் மாமியா ஒண்ணு இருக்கு. ஒரு நாளைக்கு வீட்டுல மீன் குழம்பு வச்சு சாப்பிட சொல்லுவோமான்னு பாக்க. நல்லபடியா வச்சு சாப்பிடுங்க. அதோட என் புருஷன் துரத்தி விட்டு வந்தாங்க. எப்படி இருப்பேன்? துரத்தாம இருப்பானாவே. என்னமோ தேடி வர்றாரு. ஒரு மீன் குழம்பா கொடுத்தா இல்லையா? ஏமா, ரொம்ப மேல பாசமா இருக்கேன், அன்பா இருக்கேன். அவனுக்கு ஒரு நாளைக்கு பாசமா தான் இருக்கேன். ஏமா ஒரு நாளைக்கு என்னப்பா வேணுமா? இந்தம்மா ஏமா ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும்? அவனுக்கு வர சொல்லி வீட்டுக்கு அவரை விருந்தாளி வர சொன்னேன். விருந்தாளி வர சொல்லி என்னைக்கு என் வீட்டுல தின்னாரோ 4 நாளைக்கு வயிற்றால் பிடிக்க கிடந்தா. அப்படி ஏன் அப்படி? மீன் குழம்பு நல்லா வைக்கலையா? மீன் குழம்பு வைக்கல, கறி குழம்புல பேதி மாத்திரை கலந்துட்டேன். அதுல எப்படி கலக்கலாமா? ஏமா உடனடிதாம்மா சமையல் நிறைய கத்துக்காங்க, நிறைய இருக்குதா, உடனடிதான் கத்துக்கணும். நல்லபடியா கத்துக்கங்க. என்ன நான் போயிட்டு என்னோட கணவர் அழைத்து வருகிறேன். கணவர் நிக்க மூக்கு கேட்டு அவர் வருவாரா? அவர் கூப்பிட்டுன்னு வந்துருவாரு. அவர் வருவாரா? அதுதான் நான் உள்ள போனோம்னா வந்துருவாரு. தெளிவா முடிக்கணுமா இல்லையா? ஆமா, கட்டாவ